இங்க இந்த பையனுக்கு அவங்க பாட்டியை கண்டாவே சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. அவங்க இவனை தொட வந்தாலுமே கையை தட்டி விட்டு அவங்கள அடிக்கிற மாதிரி இவன் பயம் காட்டுறான். இவன் எப்படி பண்றானா, சில நாள் முன்னாடி இவங்க அம்மா தான் இவனை எங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் சரியில்லாததுனால நம்ம தான் எங்கேயாச்சும் வேலை பார்க்கணும்னு தேடுற வரைக்கும் இந்த கிராமத்துல இருக்கிற இந்த பாட்டி வீட்டுல இவனை விட்டுருப்பாங்க. ஆனா இவனுக்கு இந்த கிராமமும் பிடிக்கல, இந்த பாட்டியையும் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இவங்களும் இவனுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸும் இவன் விரும்பி சாப்பிடுற டிஷ்ஷும் கூட அன்னைக்கு நைட்டு இவங்க கஷ்டப்பட்டு இவனுக்காக செய்யறாங்க. பட் இவங்களை பிடிக்காத ஒரே காரணத்தினால அதை சாப்பிடாம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த பேக்கேஜ்டு ஃபுட்டை தான் இவன் இன்னைக்கு சாப்பிடுறான். இப்ப ஒரு பேப்பர்ல ஃப்ரைட் சிக்கன் பிக்சரை பார்த்து டெம்ட் ஆகி எனக்கு இது செஞ்சு தரீங்களான்னு முதல் முறையா அவங்க பாட்டி கிட்ட இவன் கேட்கறான். ஆனா இவங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாம இருந்ததும் அந்த டிஷ்ஷை செஞ்சு தர வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு இந்த பையன் பயங்கரமா அடம் பிடிக்கிறான். முதல் முறையா நம்ம பேர ஆசையா கேட்டானேன்னு தூரமா போய் ஒரு டவுன் மார்க்கெட்ல ஒரு கோழியை வாங்கிட்டு வந்து அடிக்கிற மலையிலயும் மலை மேலாம் ஏறி கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த டிஷ்ஷை பாட்டி இவனுக்காக செஞ்சு தராங்க. ஆனா இந்த பையன் அசால்ட்டா இந்த டேஸ்ட் நல்லாவே இல்லைன்னு அதை தட்டி விட்டு அன்னைக்கு நைட்டு இவன் பட்னியாவே படுத்துறான். அப்பயும் இந்த பாட்டி எதுவுமே சொல்லாம நம்ம பேரன் எதுவுமே சாப்பிடலையேன்னு அடுத்த நாள் காலையில டவுனுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல இருக்கிற கொஞ்சம் காசையும் கொடுத்து இவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. இப்ப இவனை ஓரமா நிப்பாட்டிட்டு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த காய்கறியை ஹோட்டலுக்கு வாசல் முன்னாடியே உட்காந்து இந்த பாட்டி விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒருத்தவங்க கூட இவங்களை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இதையெல்லாம் பார்த்து காசுக்காக இந்த பாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நம்ம வேற இந்த பாட்டிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோன்னு இப்பதான் இந்த பையன் அவன் தப்ப உணர ஆரம்பிக்கிறான். இப்ப வீட்டுக்கு போறதுக்காக இவனை மட்டும் தனியா பஸ்ல ஏத்தி நான் அடுத்த பஸ்ல வரேன்னு இவன் கிட்ட போய் சொல்லி காசு இல்லாததுனால டவுன்ல இருந்து இந்த பாட்டி வீடு வரைக்கும் நடந்தே வந்துட்டாங்க. இதை பார்த்து இந்த பையன் செமையா பரிதாபப்பட்டு இப்பதான் இந்த பாட்டியோட முழு பாசத்தையும் இவன் புரிஞ்சுக்கிறான். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் பாட்டியை கஷ்டப்படுத்தாம நம்ம தான் பாட்டியை நல்லா பாத்துக்கணும்னு இவன் ஒரு முடிவெடுத்துறான்.